எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட Nokia 7+ இருக்குது. ஸோ நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது ஒரு Android 1 டிவைஸ். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே Nokia 7+. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 1 டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ரிவ்யூ யூனிட் இல்லை, இதுவும் உங்களுக்கு வந்து ரீட்டைல் யூனிட் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Qualcomm 660 மொபைல் ப்ராசஸர், 6" ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 4G 2000 rupees கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னும் போட்டிருக்காங்க. இந்த சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே போடல, நம்மளுக்கு வந்து வெறும் Nokia 7+ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அந்த ஆண்ட்ராய்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோனோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18:9 டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோன் பிக்சராக போட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்டைல் யூனிட் தான், சீல் யூனிட் தான். ஸோ நமக்கு வந்து சீலை இதாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த சீலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ Nokia 7+னா உங்களுக்கே தெரியும், ஒரு Android 1 டிவைஸ். நிறைய பேர் அதை மினி பிக்சல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு செம Android 1 டிவைஸ் நோக்கியாவில் இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நோக்கியாவோட ஃபோன் தான் கிடைக்குது. ஸோ இது ஒரு 6" ஃபோன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சோன்னே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட ஒரு செம்ம பில்டுங்க. ஸோ அப்போ வந்து அந்த கவரை பிரிக்கலாம். ஸோ அந்த செம்ம பில்டு வந்து நம்ம அப்படியே தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த பில்டு. ஸோ ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே எனக்கு சிம் எஜெக்டர் டூல் அங்கே இருக்குது. அது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் நோக்கியா பண்ணுறது, கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கேஸ், இதுதான் அந்த கிளியர் கேஸ் வந்து. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம Nokia 7+க்கு போட்டு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பில்டு வந்து செமையாக இருக்குது. இது வந்து கன் மெட்டல் அலுமினியம் சீரீஸில் பண்ணது, ஒரு கன் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம கணீர் அப்படின்னு இருக்க மெட்டீரியல் வந்து அதோட நமக்கு கேஸே என்ன பண்ணுங்க. ஸோ செம்ம ப்ரொடெக்டடான ஒரு ஃபோன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு Gorilla Glass 3 இருக்குது. பின்னாடி தான் நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சேனலும் இருக்குது. ஸோ அதை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா புக்லெட்ஸ் கிடைக்குது, நோக்கியாவோட புக்லெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சும்மா Nokia அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட கெட் ஸ்டாண்டர்ட் கைடு. ஸோ நான் கண்டிப்பாக படிக்க போகிறதுல யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ அதை பக்கத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சேஃப்டி கைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதை படிக்கிறதா தான் படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் தான் சார்ஜர் அதுக்கு அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த USB கேபிள் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டாக் கிடைக்குது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் நல்ல குவாலிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஹெட்ஃபோன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக Nokia 7+ல வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணவே இல்லை. கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் உங்களுக்கு இருக்குது, நல்ல விஷயம். ஒரு 4-5 இயர்பட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜர் கிடைக்குது. ஸோ சார்ஜர் இதுதான் அந்த சார்ஜிங் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து Qualcomm Quick Charge 3 சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சார்ஜரும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Nokia 7+ வந்து நமக்கு வந்து Qualcomm Quick Charge சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பிரேக்கில் வந்து Nokia பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB சப்போர்ட் பண்ணாது. நமக்கு வந்து USB Type-C தான் சப்போர்ட் பண்ணும் Nokia 7+ வந்து. ஸோ நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து ரிவர்சிபிளான USB Type-C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் சார்ஜர் ப்ளஸ் USB Type-C ஒரு சம விஷயம். குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் இருக்குது இன்பில்ட்டாகவே ஃபோனை வந்து. ஸோ நம்ம வந்து ஃபோனோட ஓவர்வியூ பார்க்கலாம். சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் ரைட் சைடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் அந்த காப்பர் தின் லைன் செம்மையாக இருக்குது. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து சிம் கார்ட் ட்ரே வந்து பார்க்கலாம். இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டா இல்லாட்டி ஒரு வெறும் சிம் ஸ்லாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படி தான் நினைக்கிறேன். 64 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம் ட்ரே ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பின்னு கூட செம்ம பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம பேக்கிங் ஆக்சுவலி நோக்கியாலேருந்து. ஸோ ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் நம்மளோட ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ பாருங்கள், எதர் 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 நானோ சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து 3 போடவே முடியாது. ஸோ நம்ம சிம்மை உள்ளே வச்சுட்டு மீதி ஓர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே சொன்ன மாதிரி USB Type-C ஒரு மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கரும் இருக்குது. அந்த காப்பர் ஏசன்ஸ் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6" ஃபுல் HD+ டிஸ்பிளேவும் இருக்குது. மேலே வந்து Nokia பிராண்டிங்கும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Zeiss ஆப்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே Nokia பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது.
பக்கத்தில் வந்து ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம் ஃபோனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூட் வந்து ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. இது 18 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் ஸ்க்ரீன் அப்படியே பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 1 ஆண்ட்ராய்டு 1 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுலேயே தெரிஞ்சு நமக்கு வந்து இது ஒரு ஆண்ட்ராய்டு 1 டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீயே வந்த கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா அப்படின்னு காட்டி, ஏன்னா இது நோக்கியா ஃபோன் ஆப்வியஸ்லி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் அப்டேட் கேட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம், ஃபஸ்ட்டு எத்தனை அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ அப்டேட் பண்ணிட்டு நான் ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை செட் பண்ணியாச்சு. ஸோ அப்டேட்டும் பண்ணியாச்சு. அது என்ன அப்டேட்டு நான் அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ நமக்கு தெரியாது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நோக்கியா 7+ யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு பியும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போதுக்கு அவங்க கொடுத்தது அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு 8.1 இருக்குது. டெவலப்பர் பி வந்து நம்ம தான் ஃப்ளாஷ் பண்ணிக்கோம் வேணும்னா. ஸோ அதை கூட நம்ம வந்து பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1 வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் அந்த 8.1 வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஆக்டோபஸ் வரும். ஸோ ஆண்ட்ராய்டு பி சில டிவைசஸ்க்கு மட்டும் தான் விட்டுருந்தாங்க. 1+6 அதில் வந்து நம்மளுக்கு 1+6 பிக்சல்ஸ் டிவைசஸ் மாதிரி தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து நோக்கியா 7+ம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே இல்லைனாலும் டிஸ்பிளே வந்து பார்க்க செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செம ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்புறம் பில் குவாலிட்டி தான் சொல்கிறேன். நோக்கியா வந்து பிச்சிருக்காங்க பில் குவாலிட்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சைமல்டேனியஸ் அப்டேட் சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். அதான் 13 GB ஆஃப் ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு. ஸோ சொன்னல அந்த பார்ட்டிஷன் ஏ பார்ட்டிஷன் பி அப்டேட்ஸ் வந்து டக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NFC சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு பே, ஆண்ட்ராய்டு பீம் இது மாதிரி எல்லாமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டாக் இன்டர்ஃபேஸ். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சல் ஃபோனில் வந்து என்ன அனிமேஷன் கிடைக்குதோ அதே அனிமேஷன் தான் இங்கே கிடைக்குது. நீங்களே நோட் பண்ணலாம். ஸோ அந்த பிக்சலில் தான் இந்த அனிமேஷன் கிடைக்கும். வேறு எந்த ஃபோனும் கிடைக்காது. ஆண்ட்ராய்டு 1 ஃபோன்லேயும் கிடைக்காது. ஆனால் இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் கூட அந்த அனிமேஷன் கிடைக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பிக்சல் மாதிரி அப்படியே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கலாம். நிறைய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இதுக்கு வந்து அப்படிலாம் இல்லை. வச்சோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பட்டுன்னு ஓப்பன் ஆயிடுது. ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பட்டுன்னு ஓப்பன் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் இருந்துச்சு. ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே வரல. ஒரு ஆப் வந்து அதுவாக அப்டேட் ஆச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் லென்ஸும் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆன் பண்ணோடனே அந்த ஆப் அப்டேட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் இருக்குது. ஸோ இன்பில்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட்லேயும் கூகுள் லென்ஸ் வந்துச்சு. ஸோ கேமராலையும் வருமா அப்படின்னு தெரில, பார்ப்போம் கேமராலையும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு வந்து நம்மளோட கூகுள் லென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா டப்பா வைக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணோம். கூகுள் லென்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் கூகுள் லென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அது ஒரு வீடியோ கூட போடணும். நான் கார்டு தரேன், நீங்கள் அந்த வீடியோ கூட இங்கே பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 7+ அப்படின்னு சொல்லி கீழே வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இதை ஆக்சுவலி ரெக்கக்னைஸ் பண்ணோம் கூகுள் லென்ஸ் வந்து. ஸோ கூகுள் லென்ஸ் சப்போர்ட்டு எனக்கு வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நம்ம கூகுள் லென்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜைஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது. டியூவல் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, கேமரா வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் சேனலில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நமக்கு வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு தெரியுது ஃபோக்கஸ்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1x 2x ஜூம் இருக்கும். ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் இல்லை, சும்மா டக்குன்னு ஷட்டர் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ ஃபோன் பாருங்கள் அந்த கேமரா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ சுற்றி நம்ம வந்து சில பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு தரேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் தான் கேப்சர் பண்ணது. எல்லாமே நைட் அந்த 2 மணி இண்டோர் லைட்டில் தான் கேப்சர் பண்ணது. ஸோ டீட்டெயிலிங்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணலாம். செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குது எனக்கு பொறுத்த இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் கேமரா ரிவ்யூ வந்து பண்ணலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், லைவ் ஓகே மோட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து கேமரா வந்து நல்ல ஒரு கேப்பபிளான கேமரா அப்படின்னு தான் நினைக்கணும். ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டாக் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த வீடியோக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வினா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.